1966ஆம் ஆண்டு கர்ப்பமாக இருந்த தன்னுடைய மனைவியை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் வாலி சேர்த்திருந்த காலகட்டம். டாக்டர்கள் எல்லோரும் சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க. அதுக்கான பிளட் பேங்க்லேருந்து இன்னும் வந்து சேரலை. வாலி உச்ச பதட்டத்தில் இருக்கார். அப்போது அன்னமிட்ட கை படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்டேருந்து வாலிக்கு ஒரு ஃபோன் வந்தது. நாளைக்கு பாட்டு ரெக்கார்டிங், நாளை மறுநாள் ஷூட்டிங் கிளம்பி ஆகணும். கேவி மகாதேவன் வந்து வெயிட் பண்ணுறாரு. கண்ணதாசனும் கூடவே வந்துட்டார். சின்னவர் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காரு என்று வாலியிடம் சொன்னார் அந்த தயாரிப்பாளர். என்னுடைய ஒய்ஃபுக்கு சிசேரியன் ஆப்ரேஷனு, அதனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இப்போதைக்கு என்னால் பாட்டு எழுத வர முடியாது என்று அவருக்கு பதில் சொன்னார் வாலி. இவருடைய பதட்டம் புரியாத அந்த தயாரிப்பாளர், நீங்களா ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, டாக்டர் தானே பண்ண போகிறாரு, வந்து பாட்டு எழுதி கொடுங்க என்று வாலியிடம் சொன்னார். இந்த கேட்ட உடனே வாலிக்கு வந்ததே கோபம். அந்த தயாரிப்பாளர்கிட்ட அந்த ஃபோன்லேயே பொறிஞ்சு தள்ளிட்டார். உன் பாட்டு வேணா ஒன்று வேணா, எனக்கு என்னுடைய மனைவி தான் எனக்கு முக்கியம் என்று. இதுக்கு நடுவிலேயே அந்த தயாரிப்பாளர் சின்னவர் வந்துட்டார் என்று வாலியிடம் சொன்னேன். நான் என்ன உங்கள்கிட்ட சொன்னனோ அதை வரிக்கு வரி விடாமல் அவர்கிட்ட சொல்லு. எனக்கு இந்த படம் இல்லைன்னா பரவாயில்ல, யாரை நம்பியே நான் வாழ்க்கை நடத்தலை என்று அந்த தயாரிப்பாளரிடம் சொன்னார் வாலி. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அன்றைக்கி மாலையில் எம்ஜிஆர்கிட்டேருந்து வாலிக்கு ஃபோன் வருது. எம்ஜிஆர் வாலிக்கிட்ட என்ன பேசியிருப்பார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது ஒரு வரி கூட எம்ஜிஆர் பேசலை. உங்கள் கோபம் ரொம்ப நியாயமானது தான் வாலி, அந்த தயாரிப்பாளர் அந்த கட்டத்தில் அப்படி பேசியிருக்கூடாது, ஆனால் எனக்கு உங்கள் பாட்டு வேணும் என்று சொன்ன எம்ஜிஆர் அதோடு நிற்கலை. அன்று மாலையே வாலியுடைய மனைவி எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தாரோ அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து அப்போது பிறந்திருந்த அந்த குழந்தையையும் வாலி மனைவியும் பார்த்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு ஒரு தங்க காசையும் வாலியுடைய மனைவியிட்ட கொடுத்து விட்டு சென்றார். தமிழக மக்களும் சரி, தமிழ் திரையுலகத்திலே உள்ளவர்களும் சரி, இன்றைக்கும் எம்ஜிஆரை கடவுளாக நினைத்து தங்களுடைய இதயத்தில் வைத்து பூஜிக்கிறார்கள் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆருடைய இந்த உயர்ந்த பண்பு தான். தமிழ் சினிமா உலகம் எத்தனையோ நடிகர்களை பார்த்துருக்கு. அதில் சில நடிகர்கள் காலம் கடந்து இன்றும் மக்கள் மனதிலே நிலைச்சி நிற்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த நடிப்புக்காக அவருக்கு செய்த தியாகம், அர்ப்பணிப்பு, இவையெல்லாம் தான். நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுடைய நடிப்பாற்றல் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். சினிமாவில் அவருக்கு எவ்வளோ ஈடுபாடு இருந்ததோ அந்த அளவுக்கு நாடக மேடையிலும் ஈடுபாடு இருந்தது. அதன் காரணமாகத்தான் சினிமாவிலே புகழ் பெற்றதுக்கு பின்னாலேயும் தொடர்ந்து நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடிக்கும் போதெல்லாம் பல முறை ரத்த வாந்தி எடுத்திருக்கிறார் சிவாஜி. ஆனாலும் அந்த நாடகத்தை நடத்துறதை சிவாஜி நிறுத்தியதே இல்லை. அப்படிப்பட்ட ஒப்பற்ற கலைஞரான சிவாஜி ஒரு நடிகரை பார்த்து பயந்தார், ஒரு நடிகரை மனதார பாராட்டினார் என்றால் அந்த நடிகர் எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதாவுடைய நடிப்பாற்றலை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஒரு அச்சம் வரும். நான் பார்த்து மிரண்டு போன 2 கலைஞர்கள்னா ஒன்று எம்ஆர் ராதா, இன்னொன்று டிஎஸ் பாலையா என்று பல பத்திரிகை பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகரும் சிவாஜி. சிவாஜியால் அப்படி ஒரு பாராட்டை பெற்ற எம்ஆர் ராதாவும் நாடக மேடையிலே தொடர்ந்து ஈடுபட்டவர் தான். அவருடைய வாழ்நாளில் 75% நாடக மேடையிலேயே கழித்தவர் தான் எம்ஆர் ராதா. அதுலேயும் குறிப்பாக அந்த இரத்த கண்ணீர் நாடகத்தை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இந்த இரத்த கண்ணீர் நாடகத்தை ஒரே நாளில் 2 முறை நடத்துவார். மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் ஒரு நாடகம் நடக்கும். அதுக்கப்புறம் 10 மணி முதல் அதிகாலை 2 மணி வரைக்கும் அதே நாடகத்தை திரும்பி போடுவார். இதில் இந்த இரத்த கண்ணீர் நாடகம் இருக்க அது ஒரு சிக்கலான சப்ஜெக்ட். அதில் பாதிக்கு மேலே குஷ்டரோகியாக ஒரு மேக்கப் போட்டு கொண்டு வர வேண்டும். மாலை காட்சியில் அந்த நாடகத்தில் குஷ்டரோகியாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இரவு நாடகத்துக்காக அந்த மொத்த மேக்கப்பை அழிச்சிட்டு திரும்பவும் கோட்டு சூட்டோட நாடகத்தை நடிக்கணும். திரும்பவும் அந்த மேக்கப்பை போட்டுக்கொண்டு அந்த நாடகத்துடைய பிற்பகுதியில் நடிக்கணும். அப்படி ஒரு உழைப்பை அவர் செய்ததுனால தான் இன்றைக்கும் காலம் கடந்து அவர்கள் இருவரும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவிலே பல கலைஞர்களை நாம் இன்றைக்கி நினைவில் வச்சுட்ருக்கோன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது அவர்கள் உழைப்பு என்பதை மட்டும் நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு நெஞ்சில் வாராலயம் படத்தில் கல்யாண்குமார் ஒரு பாடலை பாடியிருப்பார். வாழ்க்கையில் அப்படி தான், நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்குதான்னு. மாதுரி தீக்ஷித் எவ்வளோ ஒரு அழகான நடிகை அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அழகு அப்படின்றத விட மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற ஒரு நடிகை அவர். அதே மாதிரி அற்புதமாக நடனமாடக்கூடிய ஒரு நடிகையாகவும் அவர் இருந்தார். அவர் தமிழில் நடித்த ஒரே படம்னா அது என்ஜினியர் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். அதில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் அரவிந்த் சாமி என்ற நடிகர். காந்தி கிருஷ்ணாவுடைய இயக்கத்தில் தான் அந்த படம் உருவாச்சு. அந்த படம் உருவாகும்போது ஒரு பத்திரிகை நிருபர் மாதுரி தீக்ஷித்தை கேட்டார், தொடர்ந்து நீங்கள் தமிழ் படங்களில் நடிப்பீங்களா? நல்ல கதையம்சம் அமைஞ்சால் தொடர்ந்து பல தமிழ் படங்கள் நடிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை
என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார் மாதுரி தீக்ஷித். ஆனால் இந்த என்ஜினியர் படத்தினுடைய படப்பிடிப்பை ஒரு 10-15 நாட்களில் நின்று போன காரணத்தினால மாதுரி தீக்ஷித் போன்ற அற்புதமான நடிகை தொடர்ந்து திரைப்படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போச்சு. தமிழில் எப்படியாவது மாதுரி தீக்ஷித்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தணும்னு காந்தி கிருஷ்ணா நினச்சார். தமிழில் தொடர்ந்து பல படங்களில் நடிக்கணும்னு மாதுரி தீக்ஷிட்டும் நினச்சாங்க. ஆனால் நடந்துதா? இப்போ தான் திரும்பவும் அந்த பாடல் நினைவுக்கு வருகிறது, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் என்று. பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பரபரப்புக்காக அவ்வப்போது சில செய்திகளை வெளியிட்டுருவாங்க. அப்படி ஒரு செய்தி வெளியாகும்போது சம்பந்தப்பட்ட கலைஞர்கள்கிட்டேருந்து அதுக்கு சரியான பதில் வரலன்னா அது உண்மையா பொய்யா என்ற குழப்பத்துக்கு நிச்சயமாக ரசிகர்கள் ஆளாவார்கள். அதை பல நட்சத்திரங்கள் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே ஜெயலலிதா இது போன்ற விஷயங்களில் எவ்வளவு உஷாராக இருந்தார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்கள் மாமா திரைப்படத்திலே முத்தக்காட்சியில் ஜெயலலிதா நடித்திருந்ததாக ஜெயலலிதாவை விமர்சனம் செய்திருந்தார். அந்த விமர்சனத்தை பார்த்த உடனே அந்த பத்திரிகையுடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஜெயலலிதா. நீங்கள் அந்த படத்தில் முத்தக்காட்சியில் நடித்ததா எழுதியிருக்கீங்க, நான் ஏற்கனவே முத்தக்காட்சியில் நடிக்க மாட்டேன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த படத்தில் முத்தக்காட்சியில் நடிச்சிருப்பேன்? உங்களுடைய பத்திரிகையில் நீங்கள் அப்படி எழுதினோடனே நிஜமாகவே அப்படி ஒரு காட்சி அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கா அப்படின்ற என்னுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக திரும்பவும் மூவியாளால் அந்த படத்தை நான் போட்டு பார்த்தேன். மூவியாளால் ஒரு காட்சியை முன்னையும் பின்னையும் திரும்ப திரும்ப ஓட்டி பார்த்து கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. மூவியாளால் அந்த காட்சியை திரும்ப திரும்ப நான் பார்த்தபோது எந்த இடத்துலையும் நான் உதடோடு உதடு பொருத்தி முத்தம் கொடுக்கல அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பத்திரிகையில் அப்படி ஒரு விமர்சனம் இடம்பெற்றிருந்தது எனக்கு ரொம்ப சங்கடத்தை தருது. இது வேறு பத்திரிகைன்னா நான் கவலைப்பட மாட்டேன். உங்கள் பத்திரிகை மக்கள் விரும்பி படிக்கிற பத்திரிகை, அதனால் உடனடியாக என்னுடைய மறுப்பை வெளியிடுங்கள் என்று அந்த பத்திரிகைக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஜெயலலிதா. உடனே அந்த பத்திரிகையும் பெருந்தன்மையாக அந்த கடிதத்தை அப்படியே பிரசுரித்தது. அந்த பத்திரிகையினுடைய பெயர் ஆனந்தவாடு. சமீப காலமாக கதை திரட்டை பற்றி அடிக்கடி புகார்கள் வந்து கொண்டு இருப்பதும் பத்திரிகையில் அந்த செய்திகள் பரபரப்பாக பிரசுரமாவதையும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த கதை திரட்டு பற்றிய பிரச்சனை இருக்க அது இப்போ இல்லை, ஸ்ரீதர் காலத்திலேயே இருந்திருக்கு. ஸ்ரீதருடைய எழுத்திலே உருவான அமரதீபம், கல்யாண பரிசு போன்ற கதைகள்லாம் கூட நாங்கள் எழுதின கதை தான் என்று அப்போதே பலர் புகார் தெரிவித்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நெஞ்சிருவாள் ஆலயம் படத்தின் போதும் ஸ்ரீதர் சந்திக்க நேர்ந்தது. அந்த படம் வெளியான உடனே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருவர் இது என்னுடைய கதை, இது அப்படியே காப்பி அடித்து ஸ்ரீதர் அந்த படத்தை எடுத்துட்டார் என்று ஸ்ரீதர் மீது வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் நடந்த காலகட்டத்தில் ஸ்ரீதருக்கு எக்கச்சக்கமான இளைஞர்கள் ரசிகர்களாக இருந்தார். அதனால் இந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் அந்த காலகட்டத்தில் இருக்குமா. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த நெஞ்சிருவாள் ஆலயம் படத்தை பார்த்து விட்டு தான் இதற்கான தீர்ப்பை என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லிவிடவே அந்த படத்தை அவர் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்தார் ஸ்ரீதர். அந்த படத்தை பார்த்துவிட்டு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் எழுதிய கதைக்கும் இந்த ஸ்ரீதருடைய கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தீர்ப்பளித்தார் அப்போது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதியான கைலாஸ். இது எதுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கதை திருட்டை பற்றி பிரச்சனை இருக்க அது காலங்காலமாக தமிழ் சினிமாவிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை அப்படின்றத உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான்.